கிஷிமோட்டோவோட அடுத்த அனிமே என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொருட்டோ மாங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு. ஆனாலும் 2030க்குள்ளேயே டிபிவி எண்ட் ஆகிடும்னு கிஷிமோட்டோ ஃப்ரான்ஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அடுத்து இவரோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்க போகுதுங்கிற கேள்வி இப்போ வருது. இவரோட அடுத்த ப்ராஜெக்டாக பொருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸாக இருக்கும். சாக்குராவை வச்சு ஒரு ஸ்பெஷல் மாங்காவா இருக்கும்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்க போகிறது இல்லைன்னு நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இதை பற்றி நம்ம சேனலில் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு புது ரூமர் வந்திருக்கு. இது நம்ப முடியாவும் இருக்குது. இவரோட அடுத்த ப்ராஜெக்ட் இவர் ப்ரீவியஸாக எழுதின ஒரு ஒன் ஷாட்டாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஒன் ஷாட் மாங்காவை தான் அப்படியே கிஷிமோட்டோ கண்டினியூ பண்ண போகிறாராம். இதோட நேம் மாரியோ. 2013 கிஷிமோட்டோ எழுதின ஒரு ஒன் ஷாட் மாங்கா தான் இந்த மாரியோ. இது மாஃபியாஸை பேஸ் பண்ண ஒரு கதை. ரிலீஸ் பண்ணது ஒரு சாப்டர்னாலும் அதுலேயே செம்ம ஆக்ஷன் ட்விஸ்ட்னு எல்லாத்தையும் பக்காவாக கொடுத்துருப்பாரு. ஃபேன்ஸ் இந்த மாங்காக்கு நல்ல வரவேற்பை கொடுத்தாலும் கிஷிமோட்டோ அடுத்து இந்த மாங்காவை தொடவே இல்லை. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. இப்போ வந்திருக்கிற ரூமர்ஸ் படி இந்த மாரியோ மறுபடியும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இவர் ப்ரீவியஸாக ட்ராப் பண்ண சாமுராய் 8 கூட மறுபடியும் வரலாம்னு சொல்கிறாங்க. நல்ல ஸ்டோரி ஆர்ட்னு எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருந்தாலும் ஃபேன்ஸ் இதை விரும்பலை. நிஞ்சாஸ் மாதிரி இந்த சாமுராய்ஸும் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினச்ச கிஷிமோட்டோக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் தான் சாமுராய் 8. என்ன கேட்டால் இந்த சாமுராய் 8 வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த சாமுராய் 8க்கு சாயம் பூசி பொருட்டோ டிபிவின்னு ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கதையும் ஒன்று தான். அதனால் இது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒன் ஷாட் மாங்கான்னு சொல்லும்பொழுது மினாட்டோவோட ஒரு மாங்காவும் வந்துச்சு. இதை வச்சு நருட்டோ பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வருமானு கேட்காதீங்க, வாய்ப்பு கம்மி தான். நருட்டோ சீரீஸ் கிஷிமோட்டோக்கு போர் அடிச்சுட்டு தான் அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இப்போது பொருட்டோவில் கூட கிஷிமோட்டோ ட்ரா பண்ணுறதே இல்லை. இக்கிமோட்டோ தான் டிராயிங்ஸை பார்த்துக்கிறாரு. டிபிவிக்கு அப்புறம் கண்டிப்பாக இக்கிமோட்டோ வேற மாங்காவை எழுத போயிடுவார். அதனால் நருட்டோ யூனிவர்ஸில் இதுதான் லாஸ்ட் சீரீஸ். மேக்ஸிமம் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாரியோ சீரீஸை தான் கிஷிமோட்டோ அடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாரியோ மாங்காவோட ஸ்டோரியை அப்லோட் பண்ணலாமா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஆரம்பித்த பல சீரீஸ் கிடப்பில் இருக்குது, இதில் இது வேறையான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்குது. டிராகன் பால் காக்குமே, கென் ஹட்டாக்கே, கார்னட்ரிக்ஸ், 5th கிரேட் நிஞ்சா வார்னு எல்லாமே அடுத்தடுத்து வரும். அது எல்லாத்தையும் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.